வராகியே துணை. ஏன் அன்பு தங்கமே, யார் முதலில் பேசுவது என்று நீயும் உன்னுடைய துணையும் இப்பொழுது சண்டை போட்டு வருகின்றீர்கள். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு இப்பொழுதுதான் வந்து இருக்கின்றீர்கள். இருந்தாலும் உங்கள் மனதுக்குள் நீயாக பேசுவாய் என்று அவரும், அவர் முதலில் வந்து பேசுவார் என்று நீயும் உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை துணையால் உன்னை விட்டு இருக்க முடியவில்லை. அதனால் அவர் உன்னிடம் பேசவும் வருகின்றார். ஆனால் அவர் பேச வருகையில் நீ தான் முதலில் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் தங்கமே. ஆனால் என் பிள்ளையான நீ அவர் முதலில் பேசினால் என்ன என்றும் நீயும் எதிர்பார்க்கின்றாய். உங்களுடைய இருவரின் எதிர்பார்ப்பும் எனக்கு நன்றாகவே புரிகின்றது. ஆனால் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால் தானே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். யார் பேசினால் என்ன? உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கின்ற ஒற்றுமை என்பது எல்லோருக்கும் அறியக்கூடியதான். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுப்பது வாழ்வதுதான் ஒரு மிக சிறப்பான வாழ்க்கை. அதனால் அவர் பேசுவார் என்று காத்து இருக்காமல் நீயாகவே போய் பேசு தங்கமே. இதில் ஒன்றும் குறையில்லை. அவர் மனம் திருந்தி மனம் வருந்தியும் வந்திருக்கின்றார். அவருடைய மனதை ஆறுதல் படுத்துமாறு 4 வார்த்தை பேசு தங்கமே. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டுத்தான் உன்னை தேடியும் அவர் வந்திருக்கின்றார். அவரை அலட்சியப்படுத்தாமல் உன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசு. உன்னோடு உன் அம்மா நான் அமர்ந்து இருக்கின்றேன். என்னை நினைத்துக்கொள். அனைத்தும் உனக்கு சாதகமாகவே இருக்கும். ஓம் வராகியே துணை.